السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نزل عليك الكتاب بالحق مصدقا لما بين يديه وأنزل التوراة والإنجيل من قبل هدى للناس وأنزل الفرقان إن الذين كفروا بآيات الله لهم عذاب شديد والله عزيز ذو انتقام. حسبي الله العظيم. சூரத் ஆல இம்ரானினுடைய முதல் 2 வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் கடைசியாக பார்த்தோம். 3வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய செய்தி, நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக்கி முஸத்திகல் லிமா பைன யதை. நபியே, உமக்கு முன்னால் இருக்கிறார்கள் அல்லவா, இவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய சத்திய வேதமாகிய இந்த அல் குர்ஆனை நாம் உமக்கு அருளி இருக்கிறோம். அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய வேதத்தை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த கிறிஸ்தவ கூட்டம் கேட்ட கேள்விகளுக்கு பதிலாக இந்த வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச ஆரம்பிக்கிறார். அவர்களுடைய வேதத்தை உண்மைப்படுத்தும் வேதமாகவும், மேலும் அன்சல தௌராத் வல் இன்ஜீல், அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் அல்லவா, தௌராத்தாக இருக்கட்டும் அல்லது இன்ஜீலாக இருக்கட்டும், இவைகளையும் நாம் தான் அருளி இருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரத் ஆல இம்ரானினுடைய 3வது வசனத்தில் பேசுவதை நாம் பார்க்கிறோம். அன்பின் இஸ்லாமியர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய இந்த அல் குர்ஆன் இதற்கு முன்னால் அருளப்பட்ட வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியவைகளாக இருக்கிறது. அல் குர்ஆனில் எந்த இடங்களிலும் இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அவர்களுடைய வேதம் முழுக்க அது பொய், அது இறைவனிடமிருந்து அருளப்பட்டது அல்ல என்று எந்த இடத்திலும் அல் குர்ஆன் என்ன செய்யவில்லை, அந்த வேதத்தை பொய்ப்படுத்தவில்லை. மாறாக இந்த அல் குர்ஆன் அவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய வேதம் தௌராதாக இருக்கட்டும், இன்ஜீலாக இருக்கட்டும், எவைகளாக இருப்பினும் அதுவும் இறைவனிடமிருந்து வந்தது தான் என்பதை உறுதியாக சாட்சி சொல்லும் வேதமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அல் குர்ஆனை ஆக்கி வைத்திருக்கிறார். அதைத்தான் குறிப்பிடும் பொழுது முஸத்திகல் லிமா பைன யதை, நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு அருளப்பட்ட வேதங்களையும் உண்மைப்படுத்தும் வேதமாக இந்த அல் குர்ஆனை நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். ஆனால் வேதத்தை உண்மைப்படுத்துகின்றான், அதே நேரத்தில் என்ன வந்துவிடக்கூடாது, வேதத்தை உண்மைப்படுத்துகின்றோம் என்ற காரணத்தினால் அந்த வேதத்தை நாம் பின்பற்ற வேண்டுமா என்ற கேள்வி வந்து விடக்கூடாது. ஏன் வந்து விடக்கூடாது? அவர்களுக்கு வேதம் அருளப்பட்டது உண்மைதான், ஆனால் அவர்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய வேதம் என்பது உண்மையிலேயே இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட முழுமையான வேதம் அல்ல. அந்த வேதங்கள் இறைவனால் அருளப்பட்டதற்கு பின்னால் மனிதர்களால், வரலாற்று அறிஞர்களால் கைவசம் செய்யப்பட்டு, அது கையாடல்கள் செய்யப்பட்டு மாற்றப்பட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய தௌராத் இன்ஜீலை எடுத்துக்கொள்வோமே, அன்சல தௌராத் வல் இன்ஜீல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை முடிக்கிறான். இந்த தௌராத்தாக இருக்கட்டும், இன்ஜீலாக இருக்கட்டும், தௌராத் யாருக்கு அருளப்பட்ட வேதம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதம். இந்த தௌராத்தை தான் இவர்கள் என்னென்று அழைப்பார்கள்? விவிலியம், பழைய ஏற்பாடு என்று அழைப்பார்கள். தௌராத், விவிலியம், பழைய ஏற்பாடு. அதற்கு அடுத்த பின்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இன்ஜீல், விவிலியம், புதிய ஏற்பாடு என்று அவர்கள் அந்த தௌராத்தையும் இன்ஜீலையும் அவர்கள் வேதமாக கையில் வைத்திருக்கக்கூடியவர்கள், அதை அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள். இப்போ இந்த தௌராத், அந்த விவிலியம், பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த தௌராத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட தௌராத்தில் 39 ஆகமங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். எத்தனை? 39 ஆகமங்களை தௌராத் என்ற பெயரில் அவர்கள் இன்றும் கைவசம் வைத்திருக்கிறார்கள். அதில் ஆரம்பமாக இருக்கக்கூடிய 5 ஆகமங்கள் தான் உண்மையிலேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட
தௌராத் என்பதை அவர்களும் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு பின்னால் 39 5 போக 34 ஆகமங்களும் என்ன கிடையாது, இறைவனால் அருளப்பட்டது அல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்று தொகுப்புகள், அவர்களுடைய புகழை குறித்து பேசக்கூடிய தொகுப்புகள் என்று அவர்களே ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த 5 ஆகமங்கள் என்று வைத்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த 5 ஆகமங்களில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் உபாகமம் 3:31-24. இந்த வசனத்தில் என்ன பதிவு செய்யப்படுகின்றது என்று சொன்னால், மோசா என்று சொல்லப்படக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகள் முழுவதையும் இறைவன் அருளியதற்கு பின்பு, அதை அவர்கள் எடுத்து வைத்துவிட்டு மரணித்ததற்கு பின்பு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறைவனாக இருக்கக்கூடியவன் இந்த ஆகமத்தை சிறப்புப்படுத்துகின்றான் என்பதாக இறைவன் அந்த வசனத்தில் பதிவு செய்திருப்பதாக அந்த தௌராத்தினுடைய பழைய ஏற்பாடு என்று வைத்திருக்கிறார்கள் அல்லவா, விவிலியம் பழைய ஏற்பாடு, அதிலும் இப்படியான வசனம் இருக்கிறது. அப்ப என்ன விளங்கிக் கொள்ள முடிகிறது? அறிஞர்கள் என்ன கேள்வி எழுப்புகின்றார்கள் என்று சொன்னால், உண்மையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் இது அருளப்பட்டது என்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் நடக்கக்கூடிய செய்தியாக வரக்கூடிய விஷயங்களை எப்படி அதிலே பதிவு செய்திருப்பது சாத்தியமானதாக இருக்கும். எனவே இதுவும் மனிதர்களால் கையாளல் செய்யப்பட்டிருக்கக்கூடியவைகள் என்பதாக அறிஞர்கள் உண்மைப்படுத்துகிறார்கள். அதே போன்று விவிலியம் புதிய ஏற்பாடு, அதாவது இன்று கிறிஸ்தவர்கள் வைத்து இருக்கக்கூடிய பைபிள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இஞ்சிலாக இருக்கட்டும், இந்த இஞ்சிலை பொறுத்தளவில் இதிலும் அப்படித்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட பைபிளில் மொத்தம் 27 ஆகமங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த 27 ஆகமங்களில் மொத்தம் 4 ஆகமங்கள் மட்டும்தான் இறைவனிடமிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்டது என்று அதையும் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். இந்த 4 ஆகமங்கள் என்ன ஆகமங்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், மத்தேயு என்று சொல்வார்கள், மேத்யூ என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், மத்தேயு என்று அவர்களுடைய மொழியிலே சொல்வார்கள். அதற்கு பின்னால் மார்க் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், மேத்யூ மார்க். மூன்றாவது லூக்கா, ஆங்கிலத்தில் லோகா என்று சொல்வார்கள், லூக்கா என்று சொல்லப்படக்கூடிய ஆகமம். கடைசியாக யோவான். இந்த 4 ஆகமங்கள் மட்டும்தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவனிடமிருந்து அருளப்பட்டது என்பதாக அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த 4 ஆகமங்களிலும் அதிகமான செய்திகள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டவைகளை போன்று தெரிந்தாலும், இதிலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் நடந்த செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மரணித்து அந்த அவர்களுடைய கணக்கின்படி இந்த 3வது தினம் உயிர் தெளிந்தார்கள் என்று சொல்லப்படக்கூடிய செய்திகள் இருக்கிறது அல்லவா, இவைகளையும் இந்த 4 ஆகமங்களுக்குள் அவர்கள் உள்ளடக்குகிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் நடந்த செய்திகள் இதிலும் உள்ளே வந்திருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த 4லும் மனிதர்களுடைய கையாளர்கள் மீதம் இருக்கக்கூடிய, அதாவது இஞ்சில், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட பைபிளில் 27 4 போக மீதம் இருக்கக்கூடிய 23 ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்படவில்லை என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உண்மையிலேயே அருளப்பட்டது என்று சொல்லக்கூடிய 4 ஆகமங்களில் கூட இப்படியாக மனிதர்களுடைய கையாளர்கள் இருப்பதை அந்த வசனத்தினுடைய வடிவத்தை வைத்து அறிந்து கொள்ள முடிகின்றது என்ற அடிப்படையில் தௌராத்தும் சரி, இஞ்சிலும் சரி, விவிலியம் பழைய ஏற்பாடும் சரி, விவிலியம் புதிய ஏற்பாடும் சரி, மனிதர்களால் கையாடல்கள் செய்யப்பட்டது என்பதையும் எம்மால் என்ன செய்து கொள்ள முடிகிறது, அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ அன்பின் இஸ்லாமியர்கள் அந்த அடிப்படையில் இந்த தௌராத்தும் சரி, இஞ்சிலும் சரி, அந்த இரண்டையும் இந்த குர்ஆன் உண்மைப்படுத்தினாலும் அது உண்மை என்ற அடிப்படையில் அதை பின்பற்றலாமா கூடாதா என்ற சந்தேகம் தேவையே இல்லை, பின்பற்ற முடியாது. ஏன்? அதில் பிழைகள் இருக்கின்றது, அதில் மனிதர்களுடைய கையாடல்கள் இருக்கின்றது என்பதையெல்லாம் தாண்டி எமக்கு என்று நேர்வழியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அல் குர்ஆனை அருளிவிட்டார். இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு உறுதியான சட்டங்களாக இந்த அல் குர்ஆனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளியிருக்கின்றான் என்ற அடிப்படையில் நாம் இந்த அல் குர்ஆனை தான் பின்பற்ற வேண்டும். ஒரு யூதர், ஒரு கிறிஸ்தவர் அவர்களுடைய மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும், அவர்களுடைய வேதத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு சாட்சியாக இந்த வசனத்தை வைத்து விவாதம் செய்த ஒரு காணொலியை நாம் பார்த்திருப்போம். அல் குர்ஆனே எங்களுடைய வேதத்தை உண்மைப்படுத்துகிறது, அல் குர்ஆனே இந்த வேதத்தை உண்மை என்று சொல்லுகின்றது என்று இந்த ஆல இம்ரானுடைய இந்த வசனத்தையும் இன்னும் ஒரு 4 வசனத்தையும் எடுத்து வைத்து, அப்போ உண்மை என்று சொன்னால் அதைத்தான் பின்பற்ற வேண்டும், இரண்டில் எது மூத்ததோ அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்ற வாதத்தில் அவர் அப்படியாக வாதத்தை மேற்படுத்தி இந்த அல் குர்ஆனிலேயே கிறிஸ்தவ மதம் தான் உண்மையான மதம், அந்த வேதம் தான் உண்மையான
வேதம், அதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு சாட்சி இருக்கின்றது என்பதாக சொல்லி இந்த வசனத்தை தவறாக விளங்கும் பொழுது இப்படியான ஒரு கருத்தும் வருவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? தெளிவான முறையில் இந்த அல் குர்ஆனை தான் நாம் பின்பற்ற வேண்டும். ஏன்? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கின்றான், மின் கபுலு ஹுதல் லின்னாஸி வ அன்ஸலல் ஃபுர்கான். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டியாகவும் நன்மை மற்றும் தீமையை பிரித்து அறிவதற்காகவும் இந்த அல் குர்ஆனை நாம் அருளினோம். இப்பொழுது எமக்கு நேர்வழி காட்டியாகவும் நன்மை தீமையை பிரித்து அறிவதற்காகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு இந்த அல் குர்ஆனை அருளியிருக்கின்றான் என்ற பட்சத்தில் இந்த அல் குர்ஆனையே முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எமக்கு பின்பற்றுவதற்கான வேதமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான், இன்னல்லதீன கஃபரு பி ஆயாத்தில்லா. எவர்கள் இந்த வேதம், இந்த அல் குர்ஆன் அருளப்பட்டதற்கு பின்பும் இந்த வசனங்களை பொய்ப்பிக்கிறாரோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த யூதர்களுடைய கேள்விக்கான பதில், எவர்கள் இந்த அல் குர்ஆன் அருளப்பட்டதற்கு பின்பும் இந்த வசனங்களை அவர்கள் பொய்ப்பிக்கிறார்களோ, அதாவது அல் குர்ஆனை பொய்ப்பிக்கிறார்களோ, லஹும் அஸாபுன் ஷதீத், அவர்களுக்கு கடுமையான வேதனை காத்து கொண்டிருக்கிறது. வல்லாஹு அஸீஸுன் ஸுன்திகாம். நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் கண்ணியம் மிக்கவனாகவும் வல்லமை மிக்கவனாகவும் தண்டனை அளிப்பவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக சொல்லி இந்த சூரத் ஆல இம்ரானுடைய முதல் 4 வசனத்தை நிறைவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ அன்பின் இஸ்லாமியர்களே, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை இந்த வசனத்தில் பதிவு செய்திருக்கிறான். என்ன கடுமையான எச்சரிக்கை? இந்த வசனங்கள் அருளப்பட்டதற்கு பின்பு இந்த வசனத்தை எவர்கள் பொய்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை வேதனை இருக்கிறது. இன்று எம்மில் எவரும் இந்த வசனத்தை நீங்கள் பொய்ப்பிக்கிறீர்களா என்று கேட்டால் எவரும் நாங்கள் பொய்ப்பிக்கவில்லை என்று தான் சொல்லுவோம். யாரும் சொல்ல மாட்டோம் நாங்கள் இந்த வசனத்தை பொய்ப்பிக்கின்றோம் என்று. ஆனால் அந்த வசனத்தை கொண்டு அமல்படுத்தக்கூடிய விஷயத்தில் முற்றிலும் மாறானவர்களாக செயல்படுவோம். இதுதான் பொய்ப்பிப்பது என்று சொன்னால் நாங்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வது மட்டும் பொய்ப்பிப்பதல்ல. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு மாற்றமாக செயல்படுவதும் என்னதுதான் அந்த வசனத்தை பொய்ப்பிப்பதுதான் என்பதாக அறிஞர்கள் பதிவு செய்கிறார். அப்போ முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் என்னுடைய முதல் கடமையாக இருப்பது இந்த வசனங்களை, இந்த குர்ஆனுடைய தகவல்களை நாம் படிக்கின்றோம், தெரிந்து கொள்கின்றோம் என்று சொன்னால் அந்த அடிப்படையில் அதை ஈமான் கொண்டு அந்த அடிப்படையில் நாம் செயல்படுவதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்பதை இந்த அல் குர்ஆனுடைய வசனம் நமக்கு மிக ஆழமாக எச்சரிக்கையாக பதிவு செய்கிறது. அப்போ அந்த அடிப்படையில் அன்பின் இஸ்லாமியர்களை வரக்கூடிய வசனங்களில் அதிகமாக சட்டத்திட்டங்கள் இருக்கும், அதிகமாக மசாலாக்கள், அதிகமான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய தகவல்கள் எல்லாம் இருக்கும். அப்படியான செய்திகளை நாம் படிக்கும் பொழுது இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருப்பதை போன்று அதை புறக்கணித்து விட்டு பொய்ப்பித்து விடாமல் அந்த வசனத்தின் அடிப்படையில் எம்மை நாம் மாற்றிக்கொண்டு சீர்திருத்தம் செய்து கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் உங்களுக்கும் எவருக்கும் தரட்டும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 5வது வசனத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பேசுகின்றான் என்பதை வரக்கூடிய நாட்கள் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எவருக்கும் குர்ஆனை சரியான முறையில் கற்றறிந்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வானாக. هذا من وليكم من عند الله كل قول هذا استغفر الله ولكم ولجميع المسلمين والمؤمنين اجمعين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.